வணக்கம், என்னோட பேர் டாக்டர்.soundar. நான் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் எலும்புரி மருத்துவராக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Dequervain tenosynovitis அப்படின்னா என்ன? நம்ம கையில் வர ஒரு கண்டிஷனுக்கு தான் நம்ம Dequervain அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டவிரலுக்கு போகிற 2 நரம்பு தசைநாறு அது சுற்றி உள்ள ஷீத் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேம்டாக இருக்கும். இன்ஃப்ளேம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 to 50 year old ஹவுஸ் ஹோல்டு உமன், இந்த பாத்திரம் தேய்க்கிறவங்க, இந்த மாதிரி ஆக்ஷன் அடிக்கடி பண்ணுறவங்க, அவங்களுக்கு நிறைய வரும். இது வந்து நம்மளுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கிள்ஸ்டெயின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல் உள்பக்கம் வச்சுட்டு இந்த 4 விரலையும் நல்லா மடக்கிட்டு கையை வந்து நம்ம உடம்புக்கு உள்பக்கம் இப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது வலி வந்தது அப்படின்னா அந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு அர்த்தம். இதுக்கு இனிஷியலாக நம்ம வந்து டேப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் பேக்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டேப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் பேக் அப்ளை பண்ணி சரி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஓபியாக ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அந்த நீடில் வச்சு அதை ஷீத்தை வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த தசைநார் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும், அந்த பெயின் இருக்காது. கீஹோல் சர்ஜரி என்ன பண்ணுவோன்னா, ஒரு 1 centimeter இன்சிஷனில் அந்த ஓப்பன் பண்ணி அந்த ஷீட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கட்டவல் ஆட்டும் போது ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இப்போது இதுக்கு இனிஷியலாக வீட்லேயே ஹோம் ரெமெடி ஐஸ் பேக் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு மெட்டல் டின், ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு ஜூஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இது நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு இந்த கையை இந்த இடத்துல தான் அந்த நரம்பு வரும். இந்த கட்டவல் தூக்குறோம் இல்லையா, தூக்குற போது அந்த நரம்பு தெரியும். இது வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு 20 minutes அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கையில் இப்படி பிடிச்சிட்டு இதை நீங்கள் இன்னொரு கையில் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த டின்னை நல்லா கிரிப்பாக பிடிக்கும் போது இங்கே உள்ள மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும், இந்த ஐஸும் நல்லா உள்ளே இறங்கும். நம்ம ஏன் ஐஸ் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஐஸ் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் அந்த உள்ளே நடக்கிற அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம ஐஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம Dequervain tenosynovitis பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்து வர காணொலியில் கோல்ஃபர்ஸ் எல்போ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த கண்டிஷன் வந்து நம்ம கையோட உள் பக்கம் அஃபெக்ட் பண்ணும். தேங்க்யூ.